ஆல்மோஸ்ட் குருவோட பார்வை ராகுக்கு இந்த பக்கம் இருக்கிறனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வரப்போறது இல்லை. சூரியனோட சேரக்கூடிய இந்த ராகு வேலையில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான். வேலையை விட்டு ஓடிடலாமான்ற மாதிரி சில சினாரியோ பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக இயங்க போறீங்க, நிறைய டிராவல் பண்ண போறீங்க, நிறைய சுத்த போறீங்க. எதிர்பார்க்காம நீங்க போவீங்க. முருகன் கோயிலை நீங்க போகும்போது மட்டும் உங்க கண்ணில் தீபாரதனை போடும். மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கு இது நடக்குமா தெரியல. கன்னிராசிக்காரங்களுக்கு மகரத்துக்கு மட்டும் தான் நடக்கும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது இந்த ஜனவரி 1. அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மேடம் முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேறு வழி இல்லை. இந்த தடவை கொஞ்சம் முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது. கடவுள்களே, என் தப்பே கிடையாது, எல்லாம் ராகுவோட தப்பு. அதனால் தயவு செஞ்சு யாரு கீழே கமெண்ட்டில் என்ன கழுவி ஊற்றாதீங்க. நான் ராகுவோட நம்பர் தரேன், அவரை போய் கழுவி ஊற்றுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக ஒரு 4-5 பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த தடவை புரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம். இருக்கும், நம்பிக்கிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. சொல்லும் போதே குளருது. என்ன ஆக போகுதுன்னு தெரில. பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுறுத்தலாம் மாட்டேன். பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். முதலையே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் 12ஆம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானாவாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் 5ஆம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில், அதே மாதிரி 11ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. ஓகே, எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போதே தை 1ஆம் தேதி தைப்பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா 3ஆம் தேதி உங்கள்கிட்டலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்பிட்றார் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் 11ஆம் வீட்டில் காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டுக்கு போகிறார். 6ஆம் தேதி நானும் வரேன் மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரனும் போகிறாரு. 13ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் 23ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார். கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுவும் ராகுவினுடைய பிடியில். உலகத்துக்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன், பிப்ரவரி மாதம் ரொம்ப கவனம்னு. 10ஆவதுக்கு இந்த குரு வேற கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை இனிதே மலர காத்திருக்கிறது. சரி வாங்க பார்ப்போம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு பிடித்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருட பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பார்ப்போம். நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களும் சாமிக்கு விட்டுருங்க, எல்லாரும் ராகுவோட பிடியில் போய் உட்கார போகிறீங்க. ரைட்டா தப்பா? எஸ் ரைட். ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம், குருவோட பார்வையில் இருக்காரு. ஓகே, பட் அந்த குரு வக்கரமாய் நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்காருன்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ராகு அப்படி எல்லாத்தையுமே ஆளுமை பண்ணிப்பார் அப்படின்ற தன்மையில் நிறைய நல்லவையெல்லாம் நடக்க தான் போகுது. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதை இம்பேக்ட் பண்ணும். இந்த கோச்சாரத்தில் வரும்போது கொஞ்சம் சலனங்களையும் கொஞ்சம் நிகழ்வுகளையும் அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் இந்த தடவை ராகு கொடுக்க காத்திருக்கிறார். யாருக்கு? கன்னிராசினியர்களுக்கு. ஃபஸ்ட்டு புதன் போய் சேரும்போது 3ஆம் தேதி ராசிநாதன் போய் ராகுவோடு இணையக்கூடிய தன்மை, 6ஆம் தேதி போய் சுக்கிரன் போய் ராகுவோட இணையக்கூடிய தன்மை, அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட இணையக்கூடிய தன்மை, அப்புறம் செவ்வாய் ராகுவோட இணையக்கூடிய தன்மை, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இந்த தடவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாமா, இதை பிடிச்சிட்டு என்னால் சுத்த முடியல, இதோடு என் பின்னாடி போக முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சினாரியோ கிரியேட் ஆகலாம். ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் சலனங்கள் சஞ்சலங்கள் அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பை ராகு கொடுக்கலாம். ஓகே, இது கன்ஃபார்ம் கிடையாது, கொடுக்கலாம். இத்தனை மாதம் ராசி பலன் இதான் நடக்கும் நான் கன்ஃபார்மாக சொன்னேன். நீங்களும் ஆமாவான்னு போட்டிங்க. இந்த மாதம் எல்லாமே அனுமானம் தான். ஏன்னா உங்களுடைய சுயகால ஜாதகம் தான் மேலே செய்ய போகுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜனகால ஜாதகம் சூப்பராக இருந்தால் இது ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நிழல் கிரகத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் முழுங்கி பேச வேண்டியிருக்கு. கிளியர் புரிஞ்சில்ல?
என் மனசு புரியுது அவங்களுக்கு இப்போயாவது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதம் ராசி பலன் சொல்கிறதுக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட்ரோ மக்களுக்கு சொல்லும்போது எனக்கு அப்படியே நான் என்ன வார்த்தையை தேடுறது அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தேடி 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 சில விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். நான் பக்குவமாக புரிஞ்சுக்கோங்க. பிளான்ட்ரி பொசிஷன் இப்போ இப்படி தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு சவாலாக இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய மனம் அது ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண போதில்லை. அப்போ இந்த மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிக்க வேண்டிய நேரமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை வந்து பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா 1ஆம் தேதியே ராசிநாதனோட போயிட்டு 3ஆம் தேதியே ராசிநாதனோட போய் ராகுவோட போய் ராசிநாதன் சேரப்போகிறார். ஓகே, வேலையை விட்டுடலாம், இந்த வேலையை ஏன் வச்சுக்கிட்டு, இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சூரியனோடு சேரும்போதே ராகு வேலையை வந்து ஒரு அலுப்பை கொடுப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா, எனக்கு மட்டும் ஏன் பாடாப்படுத்துகிறாங்க, என்னை மட்டும் போய் ஏன் டென்ஷனாக படுத்துகிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு. எப்பயுமே நான் சொன்னேன், கருத்துக்கள் கவரக்கூடிய கன்னிராசி. இந்த தடவை நீங்கள் கருத்து சொன்னாலே அடுத்தவங்களுக்கு கடுப்பாகும். அதனால் தயவு செஞ்சு கருத்து சொல்லாதீங்க ப்ளீஸ். எப்பயுமே கன்னிராசிக்காரங்க சொல்கிறது யாருக்குமே புரியாது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 2034 தான் அவங்களுடைய அருமை தெரியும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையால், அவங்களோட அறிவால், அவங்களுடைய கரெக்டான கால்குலேட் மைண்டால் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் நடக்கும்போது ஆமாலம்பாங்க. ஆனால் இந்த தடவை உங்களே ஷேக் பண்ணுற மாதிரி தான் பிளான்ட்டோட பொசிஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 6ஆம் இடம் நிறைய வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இந்த 6ஆம் இடம் நிறைய குணரோக சத்துருவை கிரியேட் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இந்த 6ஆம் இடம் நிறைய சர்வீஸ் இண்டிகேட் பண்ணுது, நிறைய வேலை இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல போய் ராகு வந்து அமர்தல், எப்பயுமே இந்த 6, 3, 11, 10 ராகு வந்தால் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஒன்றும் கெடுதல் பலன் இல்லை தான். இருந்தாலுமே 12ஆம் வீட்டு அதிபதியோடு போய் ராகு அமர்தல் அப்படின்றது கொஞ்சம் தூக்கத்தில் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக கன்னிராசிக்காரர்கள் கொடுப்பாங்க. நமக்குன்னே சில பேர் வந்து நம்மளை கொஞ்சம் பாடாப்படுத்துவாங்க. சொல்கிற பேச்சு கேட்க முடியாத அளவுக்கு. ஏன்னா இந்த 7ஆம் வீட்டு அதிபதியோடையும் அவர் பார்வையை கொடுக்குறாரு. அதனால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் குருவோட பார்வை ராகுக்கு இந்த பக்கம் இருக்கிறனால கன்னிராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வரப்போகிறதில்ல. ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணக்கூடிய சில சினாரியோகள் உருவாகலாம். இது எப்படி நான் சொல்கிறது, சூரியனோட சேரக்கூடிய இந்த ராகு வேலையில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான். வேலையை விட்டு ஓடிடலாமான்ற மாதிரி சில சினாரியோ, இல்லை இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிறத போவோமா, இல்லை புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவோமா, இது வேணுமா வேணாமா, வச்சுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி நிறைய டைலமாவை மனசுக்குள்ளே போட்டு அப்படியே இது பண்ண வைப்பான். நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு பேரியர் போட்ட மாதிரியே சில நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா புதனோடு சேரக்கூடிய இந்த ராகு அப்படின்றது பயங்கர நுட்பமான விஷயத்தை கொடுப்பான். நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியான சில சினாரியோ உள்ள எட்டி பார்க்கும். சில பேருக்கு, சில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த மாதம் ராகுவோடைய பல பேரோட முகமெல்லாம் இந்த வெட்ட வெளிச்சமாகும். யாரெல்லாம் நீங்கள் நம்புனீங்களோ அவங்கெல்லாம் அவங்களுக்கான நான் யார் அப்படின்ற நல்லதெல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டு போகக்கூடிய தன்மையெல்லாம் கிடைக்குது. ஒரு வகையில் நல்லது. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் கிடைக்குதுல்ல, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். அந்த வாழ்க்கை படத்தை இந்த தடவை கன்னிராசிக்காரங்க கற்றுக்க போகிறீங்க. அந்த ராகு அதற்கு செவ்வனே ஆமேன் என்று சொல்ல போகிறார். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு பக்கம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக இயங்க போகிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க, நிறைய சுற்ற போகிறீங்க, நிறையா வந்து உங்களுடைய ஆளுமையை காட்ட போகிறீங்க. சூரியனோட கொஞ்சம் அப்பாவோடைய உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை. அப்பாவோட உடல்நிலை, மூத்த குழந்தையோட உடல்நிலை, உங்கள் கணவனுடைய உடல்நிலையில் இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு ப்ரீத் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஹார்ட்டில் பிரச்சனைன்ற மாதிரி சில சினாரியோகள் எட்டி பார்க்கலாம். அதே தான் மற்ற 2 பேரிலும். வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு உடம்பு வெயிட் போட்டோமோ, திடீர்னு உடம்பு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சோ, குண்டாயிடுச்சோ, இதாகிடுச்சோன்ற மாதிரி நம்மளே நம்ம உடம்பை பற்றி கவலைப்பட்டு கொள்ளக்கூடிய தன்மை வரும். இல்லை உடல் ரீதியாக கொஞ்சம் அசௌகரியங்கள், கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் இது டயர்டு இல்லை, எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. பட் எந்திரிச்சு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தா ஓட ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ராகு உள்ளே புகுந்து ஒரு மாதிரி கட்டுண்ட மாதிரியான நிலைமையை கொடுப்பார். அது எனக்கு தெரிஞ்சு அப்படியே 1ஆம் தேதி 2ஆம் தேதி விட்டு 3ஆம் தேதியிலேருந்து ஒரு 15, 16 தேதி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் ஆகலாம். நிறைய நல்ல வேலாம் கூடி வரப்போகுது. ஸோ என்ன தான் 10ல் உட்காந்து குரு உட்காந்துருந்தாலுமே 10ல் குரு பதவி பறிப்போம், அது வக்கரமாக இருக்காருங்க. அதனால் பெருசாக கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. 9ல் இருக்கக்கூடிய குருவாக வைத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் குருவோட பார்வை இத்தனை கிரகங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், வேலையில் ஒரு முகாந்திரம் கிடைக்கும். செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் முருகன் கோயிலோட கனெக்ட் ஆவீங்க. இந்த முருகனோட போகிறது, முருகன் பிளெஸிங் வாங்குறது எதிர்பார்க்காம நீங்கள் போவீங்க. முருகன் கோயிலை நீங்கள் போகும்போது மட்டும் உங்கள் கண்ணில் தீபாரதனை போடும். மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கு இது நடக்குமா தெரியல. கன்னிராசிக்காரர்களுக்கு
கன்னிராசிக்காரங்க மகரத்துக்கு மட்டும் தான் நடக்கும் இந்த தடவை. நிறையா முருகனுடைய எனர்ஜியை கனெக்ட் பண்ணுவீங்க. நிறையா வந்து இந்த தடவை எதிர்பார்க்காம அப்படியே ஒரு கோவிலுக்கு போகிறது, எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் உறவுகளில். நான் வீடுன்னு சொல்ல முடியாது, உறவுகளில் ஏதோ ஒரு கோல்டு வார் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிட்டுருக்கும். அது இந்த தடவை கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த தடவை. ஏன்னா குரு கொஞ்சம் வக்கரமாகி உட்காந்துருக்கக்கூடிய தன்மை. அங்கேருந்து சனியுடைய பார்வை வேற ராசிக்கு மேலே உழுகுது. ராசிநாதன் வேற ராகுவோட போய் உட்காந்துருக்காரு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஏதோ ஒரு பற்றாக்குறை. அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நடக்குது, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. நான் சொல்கிறது புரிஞ்சில்ல. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் கெத்தாக காலத்துக்கு விட்டு நடக்கக்கூடிய தன்மை எல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்துடும். ஸோ இந்த தடவை கவனமோடவும் கருத்தோடும் நடந்துக்கணும். 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் போய் ராகுவோட சேர்ந்துருக்கான். 12ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேர்ந்துருக்கான். நம்மளுக்கு சனியோட பார்வை இருக்குது. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கவனம் தேவை. கால் இழுக்கிறது, கால் வலிக்கிறது, அதே மாதிரி முதுகில் L1 L2 இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெயின் வர்றது, முதுகு வலிக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன சினாரியோகள் உடல் ரீதியான பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு எழலாம். இதில் மட்டும் கவனம். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா காசு வருமா தெரியாது, கவலை வருமா பாசிபிள் 100% இருக்குது. ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அது 0வாக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேவையில்லாமல் கவலைப்பட்டு நீங்களாக டென்ஷன் ஆகிக்காதீங்க. நம்ம இப்போ இருக்கிற மாதிரி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருப்போமா, இருக்க மாட்டோம். இப்போ பிளானட் மட்டும் அப்படியே வந்துட போகுது. ஒரு 15 நாளில் பாய் மாப்பிளன்னு சொல்லிட்டு போகுது. அந்த 15 நாளைக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்துக்கள் கவரக்கூடிய கன்னிராசி, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய கன்னிராசி, அதே மாதிரியே இணங்கி விட்டீர்களே ஆனால் இந்த தடவை அழகாக லாவகமாக கையாண்டுக்கலாம். ஸோ ராகுவை நீங்கள் எப்படி இயக்கப் போகிறீர்கள் என்று ஒன்று இருக்குது. அதன் மூலமாக நிறையா இந்த தடவை புத்திருக்க கோவில் உங்கள் கண்ணில் படும். இல்லை புத்திருக்க கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. நிறைய புற்று மண் முடிஞ்சால் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொடுக்க காத்திருக்கிறது. ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாதமாக ஒரு பக்கம் பணம் வரவும் ஒரு பக்கம் செலவாகும். நிறைய பேருக்கு வண்டி வாகனம் மாற்றம், வண்டி செலவு வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கறது. ஏன்னா இந்த 3-11 வந்து நண்பர்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இதோட அதிபதிகளோடு சேர்ந்துருக்கக்கூடிய தனம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நண்பர்கள் மூலமாக சில விரயங்களை எட்டி பார்க்க வைக்கிறது. கொஞ்சம் நம்மளுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணி, ஏன்னா சூரியன் எல்லாமே வந்து கெத்தாக இருப்பார். நான் சொல்கிறேன், அந்த அதை எதிர்பார்க்கக்கூடிய பிளானட், மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய பிளானட் போய் ராகுவோடு சேரும்போது அது 12ஆம் வீடாக இருக்கும்போது தூங்கும் போதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் யோசனை நிறையா வரும். யோசிச்சு தூங்குறத வந்து கொஞ்சம் டைம் மாதிரி தூங்குறது. டைம் இல்லைன்ற வார்த்தை நிறைய அந்த கன்னிராசிக்காரங்க வாயில் வரும். நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இதில் மட்டும் நீ கவனமாக இருந்ததில் நான் எப்படி சொல்கிறது, கடந்து போக ரெடி ஆகிக்கங்க. அவ்வளோதான். இந்த தடவை எந்த ராசி பலன் சொன்னாலும் கொஞ்சம் கடந்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கைமேல் பலனும் காரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. படிக்கிற கன்னிராசி குழந்தைங்க சூப்பராக படிப்பீங்க. நிறைய நல்லவைகள்லாம் தேடி வரப்போது. நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வீண் வம்புகளை வாங்கி கொள்ளாதீர்கள். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்காரு. அடுத்தவங்க உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. பேசவே பேசாதங்க, வாயவே திறக்காதீங்க. கோவம் அந்த கொஞ்சம் வந்து எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. நோ சூடு நோ சோர்னை தான் இந்த தடவை கன்னிராசிக்காரங்க இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வரும். இல்லாட்டி தேவையில்லாத அடிதடியில் போய் முடியும். நடராஸ்கோப் ஒருவேளை நல்லா இல்லாத பட்சத்தில் சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஃபைனலாக இருக்குன்னா கட்டிடுங்க. தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸு, ஹெல்மெட்டு இதில் கவனம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு வரலாம். எக்ஸ்பெக்டேஷனில் கொஞ்சம் கம்மி வரலாம். உடல் ரீதியான சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலையை விட்டுட்டு போயிடலாம். ஏன்டா இதை பிடிச்சிட்டு அழுகுறோம், இதை கிடச்சா கொடுத்துட்டு ஓடிட மாட்டோமான்ற மாதிரி சில சினாரி ஒன்று. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கின்ற எண்ணம் மேலே உங்கள் ராகு அதை செவ்வனே பண்ணுவார். தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. வேலைக்கு போகக்கூடிய கன்னிராசிக்காரர் அதை விட்டு தொழிலுக்கு போகலாமான்ற மாதிரி எண்ணத்தை அது உருவாக்கி கொடுக்கும். என்ன நடந்தாலும் மேனேஜர்கிட்ட மேலதிகாரிகிட்ட வாயை மூடிட்டு இந்த ஒரு 15 நாள் இருந்துட்டீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து விடுவீங்க. 10ல் குரு பதவி எப்படியோ பறிபோக வைப்பாருன்ற தன்மைக்குள்ளே நீங்களாக கொண்டு போய் மாட்டிக்க வேணாம். கிளியர்? எவ்வளோ பொறுத்துட்டோம். ஒரு 15 நாள் நமக்காக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, கன்னிராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றம் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி புற்று இருக்கக்கூடிய அம்மன் கோவில், புற்று இருக்கக்கூடிய வழிபாடு முடிஞ்சால் ஒரு மஞ்சப்பொடி வாங்கி புத்து மேலே போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் தேவையில்லாத கலக்கங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விட பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இல்லை. ஆனால் நீங்களாம் உங்களுக்கு கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிறதா அதிகமாக இருக்க போது அது தேவையில்லை. அது அடுத்தவர்களுக்காக எதுக்கு நம்ம கவலைப்பட்டு நம்மளுடைய இளமையும் அழகையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு
கன்னிராசி எப்பயுமே தன்னை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காதீங்க. டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாதீங்க. அடுத்தவர்கள் பேசுகிற பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அதை காதிலேயே வாங்கிக்காதீங்க. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கவலையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழங்கலான்னு பார்த்தாச்சு. வாராகி வழிபாடு, அதை தாண்டி முருகப்பெருமானுடைய வழிபாடு ஒரு சூப்பரான எனர்ஜி கிரியேட் பண்ண. நான் தான் போகும்போதே தீபாராதனை காட்டணும்னு சொல்கிறேன். வேறு என்ன வேணும்? இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணுங்க. முடியும்னா ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கோ இல்லை ஆன்மீக தலத்துக்கோ போயிட்டு வாங்க. முடியும்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய பெரியவருடைய இதுக்கு, சாய்பாபா கோவிலுக்கு, இல்லை ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா, நிறைய சாய்பாபாவை பார்ப்பீங்க கண்ணில். நீங்கள் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லாட்டி கூட நிறைய சாய்பாபாவோட கனெக்ட் ஆவீங்க. சும்மா நீங்கள் போயிட்டுருப்பீங்க, உங்கள் முன்னாடி சாய்பாபா தெரிவார். சும்மா நீங்கள் வந்து பேசுவீங்க, யாராவது உங்களுக்கு சாய்பாபா கோயிலேருந்து பிரசாதம் இல்லை சாய்பாபாவோட இது, நீங்கள் போயிட்டுருப்பீங்க, யாராவது சாய்பாபா வண்டியில் தள்ளிட்டு வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. இதெல்லாம் இந்த தடவை நடக்க போகுது. ஏன்னா குரு மட்டும்தான் உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து இயக்கிறதுக்கு ரெடியாக இவ்வளோ பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரே பிளானட்டாக குருவாக தான் இருக்கார். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறதுக்கு, அமைதியாக இரு, சின்சன் மாதிரி அமைதியோ அமைதி அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கவலையெல்லாம் தீர்ந்தக்கூடிய மாதமாக இருக்குது. சாய்பாபா வழிபாடு என்பதும் சாய்பாபாவை நீங்கள் பார்த்தல் என்பதும் இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. அதை தாண்டியும் கொஞ்சம் விசித்திரமாக நிறைய பேராஷூட் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நிறைய பலூன் மாதிரி மேலே ஏறக்கூடிய பேராஷூட் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது என்ன சொல்லக்கூடிய சமிக்கைகளை தான் இந்த பேராஷூட் பார்க்குறதுன்றது உங்கள் கண்ணில் படும். ஸோ இந்த ரெண்டுமே பார்ப்பீங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாய்பாபா பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். நான் இருக்கேன், பாபா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேராஷூட் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கூட விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையாக இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2026 வருடம்.